ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விஸ்வாடியோ சார் அடுத்த ப்ராடக்ட்டு 8 சேனல் மாஸ்டர் வால்யூம். 8 சேனல் மாஸ்டர் வால்யூம் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கணும்? நம்ம வண்டி செட்டுகளுக்காக தாராளமாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா, ஒரு எஸ்டிகே மாடல் வர எஸ்டிகே, பவர் ஆம்ப்ளிஃபையர் இந்த மாதிரி எது யூஸ் பண்ணியிருந்தாலும், ஏன் எஸ்டிகேன்னு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நல்லா கெயின் நல்லாயிருக்கும். வால்யூம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வண்டியில் டிரைவருங்க இல்லை கஸ்டமர் திடீர்னுட்டு வந்து டக்குன்னு வால்யூம் வச்சுருவாங்க. ஏன்னா டிரைவிங் பண்ணக்குள்ளே டக்குன்னு வால்யூம் கரெக்டாக வைக்க முடியாது. அப்போது டக்குன்னு வைக்கக்குள்ளே ஃபுல்லாக வந்துருச்சுன்னா ஆம்ப்ளிஃபையர் பவர் ஆம்ப்ளிஃபையர் ஓவர்லோடு வாங்கும். இன்வெர்ட்டர் ப்ராப்ளம், ஸ்பீக்கர் ப்ராப்ளம் இந்த மாதிரியெல்லாம் நிறையா வரும். அதுக்கு அந்த கம்ப்ளைண்ட்டை ஃபால்ட் வராமல் தவிர்க்கிறதுக்கு உண்டான ஒரு சில வழிகளில் நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம இங்கே பவர் ஆம்ப்ளிஃபையர் வால்யூமை நம்ம இங்கே கொடுத்துருவோம். அப்போது இந்த மாஸ்டர் வால்யூமுக்கு இடையில தான் இந்த நம்ம ப்ரீசெட் யூஸ் பண்ணியிருக்கோம். வால்யூம் கண்ட்ரோல் இண்டிவிஜுவலாக யூஸ் பண்ணியிருக்கோம். இப்படி யூஸ் பண்ணக்குள்ளே நம்ம பவர் ஆம்ப்ளிஃபையர் என்ன வால்யூம் ரேஞ்சு தேவையோ அதை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா மாஸ்டர் வால்யூம் என்ன ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணாலும் அவுட்புட்டில் ஓவராக வால்யூம் போகாது. ஸோ அதனால் நம்ம இன்வெர்ட்டர் ப்ராப்ளமையும் கொஞ்சம் ஓவர்லோடு வாங்குறதையும் தவிர்க்கலாம். ஏன்னா மாஸ்டர் வால்யூம் பவர் ஆம்ப் வால்யூம் ஃபுல்லாக டைரெக்டாக ஃபுல்லாகிருச்சுன்னா பவர் சப்ளை ஓவராக எடுக்கும். அப்போ இங்கே இன்வெர்ட்டர் ப்ராப்ளம், ஒயரிங் ப்ராப்ளம், ஃபியூஸு கம்ப்ளைண்ட் ஆகிறது, ஸ்பீக்கர் அடி வாங்குறது இந்த மாதிரி பிரச்சனையை தவிர்க்கலாம். அதுக்காக தான் நம்ம இந்த மாஸ்டர் வால்யூம் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாஸ்டர் வால்யூமும் கிடைக்கும் நம்மக்கிட்ட, அவைலபிளாக இருக்குது, வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.